வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் வந்து நடந்தது. அதில் சௌந்தர்யா அண்ட் முத்துக்குமரன் அவங்களுக்கான ஒரு டூ 5 ஸ்டார் மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சௌந்தர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டூ நத்திங் மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டூ நத்திங் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஜாக்லின்லாம் வந்து கலாச்சி சிரிக்கிறாங்க. நீ அதைத்தானே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டூ நத்திங், நான் வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரே ரூம்குள்ளே ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இருந்திருக்கேன், எந்த வேலையும் செய்யாமல் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன உடனே, எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டுனே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், நான் டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரே இடத்துல இருந்த மாதிரி. அதுதான் வந்து என்னோட டூ நத்திங் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டை நடக்கும். நான் வந்து இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியாது, அப்புறம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியாது. ஸோ இதில் நம்ம என்ன போய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் என்னமே பண்ணாமல் கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பேன். அதுதான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னோட டூ நத்திங் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து ஃபன்னாக போயிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் அவங்களோட டூ நத்திங் மூமெண்ட் வந்து ஷேர் பண்ணாங்க. முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா 5வது வாரம் அங்கே எனக்கு ஒரு டூ நத்திங் மூமெண்ட் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 5வது வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவன் ரொம்ப பேசுகிறான், ரொம்ப வந்து பேச்சையே கேட்க மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி என்ன வந்து எனக்கு வந்து இன்புட்ஸ் வந்து வந்தது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பேசுனா பேசிகிட்டே இருக்கேன்றாங்க, பேசலைன்னா பேச மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, சரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு கொஞ்ச நேரம் பேசாமலே இருந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு 4 மணி நேரம் நான் பேசாமலே இருந்தேன். அதுதான் வந்து என்னோட டூ நத்திங் மூமெண்ட் இன் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் அவரோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபன் டாஸ்கில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணப்பட்டது ஃபன்னாக. அண்ட் தென் அவங்க இந்த பர்டிகுலர் போர்ஷனை செமையாக என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.